வணக்கம். அநேகமாக இந்த பயம் எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பயத்துக்கு பேர் கூமாப்பட்டி எஃபெக்ட்னு வச்சுருக்கேன். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் உருவாகிட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா கண்டென்ட். இப்போ எப்படி சும்மா கடந்த கூமாப்பட்டி கண்டென்ட்டாக மாறி ஊர் முழுக்க அந்த ஊரை பற்றியே பேச்சாக இருக்கோ, அதே மாதிரி எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டவராக விக்டிமாக நிற்கிறது கூமாப்பட்டிங்கிற ஊர். இன்றைக்கி அந்த ஊர், நாளைக்கு நீங்களோ நானோ இல்லை வேறு யாரோ. எதில் கண்டென்ட் கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கிற வேட்டை மிருகங்கள் மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். உங்கள் சர்க்கிள்லேயே, உங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளேயே, உங்கள் நட்பு வட்டத்துக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்ருப்பாங்க ரெகுலராக. நல்லா தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளில் அப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருப்பாங்க. அவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்களா, ஃபேமஸாக இல்லையா, இன்ஃப்ளூயன்சர் லெவலில் இருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எதை வேணால் கண்டென்ட்டாக மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கான பத்திரிகையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து கல்யாணத்துக்கு வருமாறு நீங்கள் அழைக்கிறீங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டருக்கு உங்கள் வீட்டு விசேஷம் ஒரு கண்டென்ட். முன்னாடி மாதிரி டப் ஸ்மேஷு, பாட்டுக்கு வாய் அசைக்கிறது, ட்ரெண்டிங்கான பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறது, இல்லை காமெடி டயலாக்கு லிப்ஸிங் பண்ணி வீடியோ போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு போர் அடிச்சுக்கிட்டே வருது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் எது நம்மளை எக்ஸைட் பண்ணுதுன்னா ரொம்ப லைவ்லியான, நிஜமான, ஒரிஜினல் கண்டென்ட்டுகள் தான் நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணுது. இந்த கூமாப்பட்டியே இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். நீங்கள் கொண்டு போய் வைக்கிற கல்யாண பத்திரிக்கை அப்படி ஒரு உண்மையான நிகழ்வுக்கான வரவேற்பாக தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான டெஸ்பரேட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நமக்கு அவங்களோட ரியல் லைஃப் மட்டும்தான் தெரியும். ஆன்லைன் பர்சனாலிட்டி எப்படின்னு நமக்கு தெரியாது. ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம். ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எங்கள் அக்காவுக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் உங்களுக்கு நெருக்கமான சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாகவே சொல்லிடலாம். அதுவே சப்போஸ் நீங்கள் பொண்ணு வீட்டு சைடாக இருந்து பையன் வீட்டு சைடில் அப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கும் பட்சத்தில், அல்லது நீங்கள் பையன் வீட்டு சைடாக இருந்து பொண்ணு வீட்டு சைடில் அப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கும் பட்சத்தில் உங்கள் அனுமதி இல்லாமலேயே உங்கள் வீட்டு நிகழ்வு கண்டென்ட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன சிக்கல்னா, அந்த கண்டென்ட் கிரியேட்டர் அவங்களுடைய ஆன்லைன் பர்சனாலிட்டி ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது ஒரு சினிமா நடிகரோட ரசிகராகவோ, டாக் லவராகவோ, இல்லை காதலுக்கு ஆலோசனை வழங்குறவராகவோ, இல்லை தேவையில்லாத சேலஞ்சஸ் பண்ணுறவராகவோ, இப்படி என்னவா வேணால் அவரோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கலாம். அந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸை பொறுத்து தான் அவருக்கு வர கமெண்ட்ஸும் இருக்கும். அந்த கண்டென்ட் கிரியேட்டரோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஒரு கிறுக்குத்தனமான பிஹேவியராக இருந்துச்சுன்னா 4 பேர் பாராட்டலாம், 400 பேர் திட்டலாம். அப்படி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட கண்டென்ட்டுக்குள்ளே உங்கள் வீட்டோட ஒரு சுப நிகழ்வு கண்டென்ட்டாக மாறி அந்த 400 பேரோட வசை சொல்லுக்கு ஆளாக வாய்ப்புகள் இருக்குது. திஸ் இஸ் வேர் அவர் நியூ ஃபியர் அன்லாக்டு. கூமாப்பட்டி மாதிரி புகழ்ந்தா பரவாயில்ல, குப்பை தொட்டி மாதிரி கழுவி ஊற்றுற கண்டென்ட் கிரியேட்டரோட கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருங்காலத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பத்திரிகை வைக்க போகும்போதோ இல்லை பத்திரிகையிலேயே கூட உங்கள் வீட்டில் இருக்கிற ஆன்லைன் சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்கள் எங்கள் வீட்டு சுப நிகழ்வை பதிவு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பத்திரிகையிலேயே ஒரு லைன் போடுற காலம் வெகு தொலைவில் இல்லை.